ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காகவே ஒரு திருவிழா ஃபங்க்ஷனை பற்றி வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க. இந்த திருவிழா எங்கே நடக்குதுன்னா, அவனாசியில் இருக்கக்கூடிய குப்பாண்டம்பாளையங்கிற ஒரு பிளேஸில் ஐயனார் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலில் ஐயனார் கருப்பராசாமி எல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த திருவிழா இந்த ஊர் மக்களும் சரி எல்லாருமே கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த ஊர் சேர்ந்தவங்க மட்டும் 7.5 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் அந்த 7.5 கோடி முன்னோர்கள் காலத்துலேருந்தே 7.5 கோடி பேருன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அது உண்மையாக என்னென்னு தெரியல. இப்போ என்னென்னா, இந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய கடாயங்கள்லாம் வெட்டுறதுக்காக நிறையா பொதுமக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மை சொல்லப்போனால் எக்கச்சக்கமான பொதுமக்கள்ங்க நிறையா ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, நிறையா ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், கடாயெல்லாம் நிறைய துளுக்கிட்டு இருக்கு. ஆனால் எக்கச்சக்கமான கடாய்ங்க. இங்கேயே ஒரு 500 கடாய்க்கு மேலே நான் பார்த்துட்டேன். சரியான கூட்டம். 13 வருஷம் கழித்து வந்ததுனால இந்த திருவிழா நல்லா ஜோராக நடந்துகிட்ருக்கு. பொதுமக்கள்லாம் நிறைய பேர் கடாயை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நிறைய பேர் வெட்டி ஆக்கி சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ பேர் லைனில் நின்றுட்டுருக்காங்க கடாய் வெட்டுறதுக்காக. பாருங்கள், எவ்வளோ பேர் லைனில் கடாயை பிடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கடாய்க்கு மேலே இருக்குங்க. பாருங்கள், இந்த இவர் பூசாரி ஒவ்வொரு கடாய்க்கும் தீர்த்தத்தை போட்டுட்டு வராங்க. இந்த கடாயெல்லாம் துளுக்குனா மட்டும்தான் சாமிக்கு வெட்டுவாங்களாமா. அதனால் கடாய்க்கெலாம் தீர்த்தம் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இந்த கடாய் துளுக்குறதுக்காக தீர்த்தம் போட்டிருக்காங்க. துளுக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். சரியான கூட்டங்க. இந்த கூட்டத்தில் எதுவுமே பண்ண முடியல. பாருங்க, துளுக்கருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கடாயி. இது துளுக்குனாதான் அந்த கடாய் உத்தரவு கொடுக்குதுன்னு அர்த்தங்க. சாமிக்கு வெட்டலாம், சாமியும் உத்தரவு கொடுக்குறாருன்னு சொல்லி அர்த்தமாமாங்க. அவ்வளோதாங்க, அந்த கடை நல்லா துளுக்கிடுச்சு. அந்த கடாய்க்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கடை துளுக்கிடுச்சு. மறுபடியும் இந்த கருப்பு கடாயை துளுக்கு கேட்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்ச உடனே கடாய் வெட்டுற வீடியோ பார்த்துடலாம். இந்த கருப்பு கடை ரொம்ப நேரமாக துளுக்காமல் இருக்குங்க. அதுக்கு அந்த ஃபேமிலியே சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியாவது இந்த கடை இந்த திருவிழாவில் துளுக்கணும், உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமை, ஒரு ஆள் வாங்க, பொறுமையா தள்ளாதீங்க, ஒரு ஆள் வாங்க. கூட வந்தவங்க அந்த சைடு வந்துக்குவாங்க. கடை கூட வந்தாங்க, கடை வண்டியா அந்த பக்கம் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. குறுக்கெல்லாம் யாரும் வராதீங்க, லைனா வாங்க. யாருக்கு ஒரு வழியா ஆடெல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வெட்டி திரும்பி வீட்டுக்கு வர்ற வழியில்னா அவ்வளோ ஆடு. எல்லாருமே
இந்த ஆடு உரிக்கிற கசாப் கடைக்காரங்க மட்டும் ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் எல்லா பக்கம் மரத்தில் கிடாயை கட்டி வச்சு தோலை உரிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த ஒரு மரத்தடியில் மட்டும் எவ்வளோ பேருன்னு. இன்னும் வீடியோவில் நான் இன்னும் காட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இங்கேயே ஆட்டெல்லாம் உரித்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எங்கடா ஒன்று காணா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே அங்கே கோயிலேருந்து வெட்டிட்டு வந்த கறியை எல்லாம் கழுவி போட்டு அடுப்பில் போட்டு பெரிய அண்டா ஒன்று வச்சு கறியை வறுவல் பண்ணுறதுக்காக போட்டு தாளித்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் குடல் வந்துட்டுருக்குதுங்க. பாருங்கள் குடல் கறியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த விருந்து இன்றைக்கி செம்மையாக இருக்க போகுது. கெட்டாக்கறி விருந்துன்னா சும்மா சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு பக்கம் மட்டன் வெந்துட்டுருக்குது, குடல் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஃபைனலாக சாப்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. கறி வச்சுட்டாங்க. ஃபைனலாக ஒரு வெட்டியாச்சு. சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. கெட்டாக்கறி மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.